ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பழனி மனம் முடிஞ்சு போய் என்ன என் அண்ணன்க இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. கதிர செந்திரன் தான் அவரை சமாதானம் செய்கிறாங்க. மாமா நடந்துருச்சு, இனி உங்கள் கல்யாண வாழ்க்கையை பாருங்கன்ட்டு எடுத்து சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அடுத்து ராஜியோட அம்மாவும் சித்தியும் காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மாமி அங்கே வந்து, என்ன லீலா சுகோனியா வாயாடின்னு சொன்னால் பச்சை பிள்ளை மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு புதிய மருமகளை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே புது மருமக அங்கே வந்துடுறாங்க. ஏன் என்னோட ரூம் மட்டும் சின்னதாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ரூம் தான் காலியாக இருந்துச்சு, மாடியில் ஒரு பெரிய ரூம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி தர சொல்கிறேன்னு மாமி சொல்கிறாங்க. அவருக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன்னு சொன்னாங்க, அதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மளிகை கடையில் வேலை செய்கிறாருன்னா நான் அவரை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னதும் மாமி மருமகளுக்கு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து, கணக்கு வழக்கு இதை பற்றி எல்லாம் பேசவும் அந்த லேடிஸு அப்படியே உறைஞ்சி போன மாதிரி சுகன்யாவே பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் சுகன்யாவோட ஃபோன் அடிக்க ஃபோன் பேச போயிடுறாங்க. என்னடி இது பச்சை பிள்ளை மாதிரி இருக்கான்னு சொல்லி வாய் மூடல, இப்படி பேசுகிறாளேன்னு மாமி அங்கலாய்க்கிறாங்க. இந்த டைமில் பழனி வீட்டுக்கு வந்து அவரோட பேக்லேயும் சுகன்யாவோட பேக்லேயும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வந்ததும் எங்கே போகிறேன்ட்டு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க. இந்த டைமில் பழனியோட அண்ணன்களும் அங்கே வந்துடுறாங்க. டே எங்கடா போகிறேன்னு வழக்கம் போல் அதிகாரம் பண்ணுறாங்க. மானரோசம் உள்ளவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பழனி. ஆத்தா கல்யாணம் ஏன் நின்றுச்சுன்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டோம்ல, இவனுங்க தான் கல்யாணத்தை நிறுத்தி இருக்கானுங்க அப்படின்ட்டு பழனி சொல்கிறாரு. அட பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சொந்த தம்பிக்கு இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிகிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு. சுகன்யா ஒரு விஷயம்னு தெரியாமல் அவளை கூட்டிகிட்டு போகிறாரு பழனி. இந்த டைமில் பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியில் வர, மச்சான் நானும் சுகன்யாவும் நம்ம வீட்டிலே இருக்க போகிறான்ட்டு சொல்கிறாரு. அவரும் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷமாக சுகன்யாவையும் பழனியும் உள்ளே கூப்பிட்றாங்க. சுகன்யா பற்றி தெரியாமல் பாண்டியனும் உள்ளே விடுறாரு. இனி சுகன்யா பாண்டியன் குடும்பத்தையும் பழனியையும் பந்தாட போகிறாங்க.